ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்ப பண்டர்பூர்ல நம்ம இருக்கிற இடம் வந்து விஷ்ணுபாத மந்திர். கிருஷ்ணர் விட்டல பாண்டுரங்கா இங்க ருக்மணி தேவிக்கு தரிசனம் கொடுத்து முடிச்சுட்டு பக்த புண்டலீகனுக்காக அவர் கொடுத்த செங்கல்ல உட்கார்ந்த பிறகு அவர் இந்த இடத்துக்கு வர்றார். இந்த இடத்துல நிறைய வனங்கள் உண்டு. இப்பவும் இந்த வனங்களை பார்த்தோன்னே கிருஷ்ணர் மறுபடியும் பிருந்தாவனத்தை ஞாபகம் வந்து அவரோட கோப்பர்களையும் பசுக்களையும் இங்க கூட்டிட்டு வந்து இங்க கோச்சரன் லீலா பசுக்களை மேய்க்கிற லீலைகள்லையும் மற்ற வன போஜன லீலைகள் எல்லாத்தையுமே இங்க பண்றார். இந்த மண்டபத்துல இப்பவும் பகவானோட பாத சுவடுகள், பகவானோட பாதம், அவர் புல்லாங்குழல் வச்ச தடம், அவர் உட்காந்து சாப்பிட்டதுக்கான அந்த கிண்ணங்கள், இது எல்லாமே பாறையிலேயே அது இயற்கையாவே உருவாயிருக்கு. ஸோ அதுக்கான மண்டபம், அதுக்கான கோயில் தான் இந்த மண்டபம். அப்புறம் இந்த பக்கம் அந்த தண்ணியில மூழ்கின மாதிரி தெரியுற அந்த கோபுரம், சின்ன கோபுரம் இருக்கு இல்லையா, அது நாரதரோட கோயில். இப்போ வரைக்கும் நாரதர் அந்த லீலைகள், பகவானோட லீலைகள் நித்தியமானதுங்கிறதால நாரதர் நித்தியமா அந்த லீலைகள்லாம் இங்க உட்காந்து தன்னோட வீணையை வாசிச்சபடி, பகவானோட திருநாமத்தை உச்சரிச்சபடி இந்த லீலைகள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கார். இது பண்டரிபுரத்துல இருக்கிற விஷ்ணுபாத மந்திர். ஹரே கிருஷ்ணா.